ஷேய் விஷ்ணு, எல்லா காவல் படைகள் உள்ள ஆதியில் கடவுள் வரம் கொடுத்தார். இப்போ அரசியல்வாதி எப்படி ஓட்டு முத்திரை வாங்கிட்டு பூரா எப்படி வச்சு மேய்க்கான்? இது சாமி, கடவுள், சாமி ஆட்சி, கடவுளுடைய ஆட்சி. இப்போ உட்காந்துட்டு பூமியில் அநியாயப்பட்டு இருக்கான். அம்புட்டோம் தக்க தண்டனை கிடைக்காம தக்க தண்டனை வாங்காமல் ஆட்டிக்கிட்டு ஓட்டிக்கிட்டாலே தான் விஷ்ணு கிடக்குறா. எல்லாம் கேட்டுக்கோ. நீதி ஆட்சி, நீதி ஆட்சினா நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியில் உட்காந்துட்டாரு. இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துருக்காரு. அவர் தான் இப்போ நடத்துறாரு. இப்போ இதில் தான் எல்லாரும் மாட்டி உள்ளே கிடக்கான். நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாவனும் அரசியல்வாதி பலாயிரம் கோடி இல்லை 2ஆம் நம்பர் திரிக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புடா. அம்புட்டு 2ஆம் நம்பராக போட்டு பாலாக்கி பூமியை பாலாக்கி வச்சுருக்கான். கணக்கு முற்றுப்புள்ளி வரும் 2ஆம் நம்பருக்கு, அதையும் பார்த்துக்கோ. அடுத்து நீதி அரசராட்சினா கடவுள், இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு அவர் தான் தலைவர், உலகத்துக்கு தலைவர். நீதி இராணுவ வீரருக்கு, இராணுவ கோர்ட்டுக்கு, எல்லா முப்படை தரப்பட மிலிட்ரி இராணுவம் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர், கடவுள் தான் தலைவர். தலைவர்னு என்ன தெரியாதாடா? பூமியில் இறங்கியிருக்காரு இப்போ. ஏன்னா அப்படித்தான் உள்ளே கொண்டு வந்து எல்லா கணக்கை பிடிப்பார். எல்லா இராணுவ வானரப்படை எல்லா வரையிலும் புது ஆடை தான் இருக்கும். அந்த ஆடையெல்லாம் இப்போ இந்த பழைய ஆடையெல்லாம் இந்த வச்சு அரசியல்வாதி வச்ச ஆடையெல்லாம் மாற்றிடுவார். அந்த ட்ரெஸ்ஸுலாம் மாற்றிடுவார். அந்த டைம் வரையில் எல்லாமே மாற்றிடுவார். எல்லாமே என்னென்ன கணக்கில் உட்கார வைக்கணுமோ அதில் இல்லாமல் ஆடையை புது ஆடை தான் கொடுப்பார். ஆனால் இப்போ சொன்னோம்னா உடனே அந்த ஆடையை போட்டு ஆட்டிடுவான் அரசியல்வாதி. போட்டு நீங்கள் ஆட்டுங்க, நம்ம கடவுளை நம்மளாம் பார்ப்போமா? அந்த நேரம் முற்றுப்புள்ளி வச்சு தான் எல்லாமே கணக்கு பார்ப்பார், கணக்கு கொடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, உச்ச நீதிமன்ற கோர்ட்டு, இது டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் கண்ட்ரோலில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டு, தமிழ்நாடு இலங்கை எல்லா கணக்கில் கண்ட்ரோலில் இருக்கிற டெல்லி. இப்போ டெல்லியில் நீதி ஆட்சியில் உட்காந்துட்டாரு. இப்போ அங்கே கிளப்பி விடுவார். கிளப்பி விட்டோன்னே தமிழ்நாடெல்லாம் தீயா இப்போ பிடிக்கும். நீதி அரசராட்சி, இராணுவம் முப்படை தரப்பட வண்ணாரப்படைகளை அவங்கள பூரா உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா வாழ்ந்து போட்டோம். ஏன்டா உன் பொண்டாட்டி பிள்ளைலாம் அரசியல்வாதி பலாயிரம் கோடி, உன் பொண்டாட்டி பிள்ளை நாக்கை உள்ளே விட்டு வெளியே விட்டு நீ நக்கிட்டு போகிற பாவம். அது எவ்வளோ பெரிய கஷ்டப்படுதான். இப்போ டெல்லியில் உள்ள தமிழ்நாடு தாய் இந்தியா நாடு எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டாருன்னா எல்லா நாட்டிலையும் உள்ளே கொண்டு போயிடுவார். எல்லாம் ஐயா கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அரசியல்வாதி கொடியும் தூக்க முடியாது, அவன் குண்டியை தூக்கி ஆட்டிட்டும் போக முடியாது. சரியா? முடிஞ்சோம், கணக்கு முடிஞ்சோம். இராணுவத்துக்குள்ள கணக்கு இது நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் ஆண்டுமென்னும் புரியாதமாக தெரியும். வழக்கறிஞர் மூதாட்டிகளுக்கு தெரியும். 40 வயசுக்கு மேலே உள்ள ஆகா அப்போ இந்த கரெக்டாக கொண்டு வராரு, இல்லைன்னா பூமி அழிச்சு போடுவான், இல்லைன்னா நாசம் பண்ணிடுவான். ஏற்கனவே நாசத்தில் ஓடுது பூரா கந்தல் கோலமாக, பூரா கெட்டுக்கட்டா சீட்டு விளையாட்டு மாதிரி. இவன் வீடெல்லாம் தட்டி கொண்டு போய் 1000 500 கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எலெக்ஷன் அதிகாரிக்கு ஏற்கனவே உள்ளே போட்டாச்சு. இதெல்லாம் பார்த்து ரிப்போர்ட் கொடுத்தியா? நீ கொடுக்க முடியாது. ஒவ்வொரு வேட்பாளர் கூட போகிறது யார்? எலெக்ஷன் அதிகாரி போகிறான், சிபி ரிப்போர்ட்டும் போகிறான். ஒவ்வொரு இப்போ 234க்கும் கூட போகிறான். எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் இருக்குது. இதெல்லாம் தப்பு, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டினா நிப்பாட்டலை. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். முக்கால் சத்தியம்.